அனைவருக்கும் வணக்கம் and a very happy Tuesday. Tech news start பண்றதுக்கு முன்னாடி நேத்து நம்ம சேனல்ல Redmi K30 இந்த ஸ்மார்ட் போன் கூடிய விரைவில் இந்தியால லான்ச் ஆகுது. இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து அந்த வீடியோல நான் அப்லோட் பண்ணிருந்தேன். சோ நீங்க ஒருவேளை பார்க்கலனா நான் கார்டு கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 303 ல இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Jio Fiber அவங்களுடைய புது broadband plans அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த plans அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. இந்த plans உடைய ஸ்டார்டிங் பிரைஸ் உங்களுக்கு 399 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. கூடவே வந்து 30 நாள் ஃப்ரீ ட்ரையல் சொல்லிருக்காங்க. 4K செட் டாப் பாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லிருக்காங்க. 12 OTT பிளாட்ஃபார்ம்க்கான ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 30 நாள் ஃப்ரீ ட்ரையல் வந்து உங்களுக்கு புது யூசர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. புதுசாக நீங்கள் ஜியோ ஃபைபர் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 டே ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. கூடவே 10 OTT பிளாட்ஃபார்ம், அதாவது நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி OTT பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. கூடவே 4K செட் டாப் பாக்ஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மற்ற ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளான்ஸ் வாரியாக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் 399 பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு 30 MBPS அன்லிமிட்டட் இன்டர்நெட், அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ் இருக்குது. அதே 699 சூஸ் பண்ணிங்கன்னா 100 MBPS அன்லிமிட்டட் இன்டர்நெட், அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ் இருக்குது. அகைன் நீங்கள் 999 சூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு 150 MBPSக்கான ஃப்ரீ இன்டர்நெட், அதுக்கப்புறம் வாய்ஸ் கால் இருக்குது. கூடவே வந்து 11 OTT பிளாட்ஃபார்ம்க்கான ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் 1499 பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு 12 OTT பிளாட்ஃபார்ம்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. கூடவே 300 MBPSக்கான அன்லிமிட்டட் இன்டர்நெட், அதுக்கப்புறம் வாய்ஸ் கால் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் புது யூஸராக இருந்தால் ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. அதே நீங்கள் பழைய யூஸராக இருந்தால் இந்த பிளான்ஸ்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் வாரம் ஏதாவது புது ஃபீச்சர் கொடுப்பாங்க. இப்போ அவங்களுடைய லேட்டஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் தீம்ஸ். எஸ், வாட்ஸ்அப் வந்து அடுத்ததாக வந்து பேக்ரவுண்ட், அதாவது வால்பேப்பர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக வந்து இது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலியமாக நம்ம பண்ண முடியும். ஆனால் இனிமேல் டிஃபால்ட்டாக வாட்ஸ்அப்லேயே அவைலபிளாக இருக்கும். ஒவ்வொரு சேட்டுக்கும் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட், அதாவது வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே iOS யூசர்ஸ்க்குலாம் அவைலபிளாக இருக்குது. கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் இந்த ஃபீச்சர் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. OPPO ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் வந்து பார்க்கும்போது எக்ஸாக்டாக சாம்சங் உடைய Z Flip மாதிரி ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இருக்குது. பட் இது வந்து ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்லைடர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி வந்து மற்ற பிக்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்கு. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்பவே சின்னதாக வந்து உங்களுக்கு ஸ்கொயர் டிஸ்பிளே பேனலில் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே கிடைக்கும். ஸோ தட் இது ஸ்லைடர் மாடலில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ரியர் சைடில் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்லைட் ஆகிற பொசிஷன் இல்லாமல் அவுட்டர் சைடில் கொடுத்துருக்காங்க. பட் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியல, ஃபுல் வியூ டிஸ்பிளே மாதிரி இருக்குது. மேபி அண்டர் கேமரா டெக்னாலஜியில் இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைடர் மெக்கானிசத்தில் OPPO ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங் 3-in-1 வயர்லெஸ் சார்ஜர் செப்டம்பர் 1, அதாவது இன்னைக்கு லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இந்த வயர்லெஸ் சார்ஜருடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையோ, அதாவது வயர்லெஸ் சார்ஜர் பேட் ட்ரையோ. இதில் வந்து நீங்கள் 3 பொருள் வந்து வச்சு சார்ஜ் பண்ணலாம். அதாவது சாம்சங் உடைய லேட்டஸ்ட் கேலக்ஸி நோட் 20 சீரிஸ் உடைய ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் 3, அதுக்கப்புறம் அவங்களுடைய கேலக்ஸி பட்ஸ் லைவ், இந்த 3மே நீங்கள் ஒரே டைமில் சார்ஜ் பண்ணுற மாதிரி இந்த சார்ஜ் பேட் வந்து இவங்க ட்ரையோ இந்த பேரில் லான்ச் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து சாம்சங் தரப்புலேருந்து டுயோ அப்படின்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2 திங்ஸ் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இப்போ ட்ரையோன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா டுயோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது அதை விட அதிகமாக தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. சாம்சங் அவங்களுடைய பாப்புலரான ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு லைட்டர் வெர்ஷன் லான்ச் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சாம்சங் அவங்களுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து Fold 2 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை விட இது சீப்பராக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த லைட்டர் வெர்ஷன் ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SMF415F. இந்த மாடல் நம்பரோட இந்தியாவுடைய சாம்சங் சப்போர்ட் பேஜில் வந்து இது லிஸ்ட்டாக இருக்குது. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன், அதாவது லைட்டர் வெர்ஷன் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்தியாவில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே ரிவீல் ஆகல. ஆனால் இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன், அது மட்டும் தெரிய வந்திருக்கு. ஸோ இது 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து ஒரு லைட்டர் வெர்ஷன் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன், இன்னும் சொல்லப்போனால் ஒரு அஃபோர்டபுள் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்க்ளூசிவ் இந்தியன் மார்க்கெட்டுக்காக இவங்க லான்ச் பண்ணலாம்.
சாம்சங் அவங்களுடைய பாப்புலரான M சீரிஸில் M51 யூரோப் மார்க்கெட்டில் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இங்கே லான்ச் ஆனதுனால இதோட ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இது 7000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், சூப்பர் AMOLED டிஸ்பிளே பேனல். இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்னாப்டிராகன் 730Gல இங்கே லான்ச் ஆன மாதிரி வந்து ரிவீலாக இருக்குது. கூடவே வந்து குவாட் கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் இவங்க யூரோப் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 31,500 ரூபாய்க்கு. பட் இந்தியாவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாக யூரோப் மார்க்கெட் விட இந்தியன் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் செப்டம்பர் 10 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா சாம்சங்கே வந்து ஒரு போஸ்டர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் சாம்சங் இந்தியாவில் இதே ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன ப்ரைஸிங்கில் கொடுக்குறாங்கன்னு. நோக்கியா 3.4 HMD தரப்புலேருந்து லான்ச் செய்ய போகிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் ரெண்டர் இமேஜ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த ரெண்டர் இமேஜில் வந்து இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது இதோட கலர் அண்ட் அவுட்லுக். ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக மைன்யூட்டாக ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. அதே ரியர் சைடில் வந்து உங்களுக்கு சர்க்குலர் ஹவுசிங்கில் வந்து ட்ரிபிள் கேமரா அலைன் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. கூடவே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக தெரியுது கேமரா கீழே. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு HD+ல வந்து ட்ரிபிள் கேமரா, 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு 5 இல்லைனா 8 மெகா பிக்சலில் இவங்க லான்ச் பண்ணலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அவுட்லுக்கோட நோக்கியா 3.4 கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். Realme 7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் செப்டம்பர் 3 அன்னைக்கு லான்ச் ஆக போது. ஏற்கனவே இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் டீசர் மூலியமாகவே இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குடைய சார்ஜிங் ஸ்பீட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 100% வந்து வெறும் 34 மினிட்ஸில் ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 4500 mAh பேட்டரி, வெறும் 34 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு 100% சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மியுடைய 7 Pro ஒரு பெஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். Redmi K30 Ultra இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 1000+ல ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலாகவும் லான்ச் ஆகாது, இந்தியாவிலையும் லான்ச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரீசெண்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர் M2006J10C இந்த மாடல் நம்பரோட இது ப்ளூடூத் சர்டிஃபிகேஷனில் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இது ப்ளூடூத் சர்டிஃபிகேஷனில் சர்டிஃபை ஆனதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ குளோபலாக லான்ச் ஆகும்போது பார்க்கலாம் இந்தியாவிலையும் இது கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடவே அதாவது ரெட்மியுடைய K30 Ultra கூடவே உங்களுக்கு Redmi 10X, 10X Pro, அதுக்கப்புறம் Mi 10 Ultra இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து உங்களுக்கு கூகுளுடைய ப்ளே கன்சோலில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ கூகுளுடைய ப்ளே கன்சோலில் லிஸ்டிங் ஆயிருந்ததுன்னா இந்த எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் குளோபல் லான்ச் ஆக போகுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் குளோபல் லான்ச்க்கு பேரலாக இந்தியாவிலையும் இவங்க லான்ச் பண்ணுறாங்களான்னு. Qualcomm புது சிப்செட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 732G இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆன 730 மற்றும் 730G உடைய சக்சஸர் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் 8 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட் தான். இதுவும் ஆக்டோகர் சிப்செட். இதோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.3 GHz அப்படின்னு இதோட CPU கிளாக் ஸ்பீட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து இதில் 6 கோர் வந்து எஃபிஷியன்சிக்காக கொடுத்துருக்காங்க. அதனால GPU எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 730G விட ஒரு 15% அதிகமாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு 4th gen Qualcomm AI என்ஜின் இருக்குது. கூடவே X15 LTE மோடம் இருக்கு. Quad HD+ டிஸ்பிளே இது சப்போர்ட் பண்ணும். 4K HDR போர்ட்ரேட் மோடும் இதில் இருக்கு. ஸோ ஸ்னாப்டிராகன் 732G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த 730 விட உங்களுக்கு ஒரு 15% பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து உங்களுக்கு 4G சிப்செட் ஸ்மார்ட் ஃபோன் தான். இது 5G சப்போர்ட் பண்ணாது. இவங்க வந்து போக்கோவோட கொலாப் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்லேயே வந்து போக்கோவோட கொலாப் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இந்த சிப்செட் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இந்த சிப்செட் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் POCO X3. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப்டிராகன் 732Gயோட லான்ச் ஆகும்னு இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கூடிய விரைவில் POCO X3ல இந்த அட்டகாசமான சிப்செட்டோட நம்ம எதிர்பார்க்கலாம். POCO X3 இந்தியாவில் செப்டம்பர் 7 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆக போகிறதா ஒரு போஸ்டர் மூலயமா போக்கோவே அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. POCO X3 NFC இந்த பேரில் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் லான்ச் ஈவெண்ட் தான். ஈவினிங் 8 PM வந்து இது ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்விடேஷனில் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே லான்ச் ஆன X2க்கு சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு புது சிப்செட் Qualcomm Snapdragon 732Gல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த புது சிப்செட்டோட இதோட பேட்டரி
அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5160 mAh கூடவே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதோட சார்ஜிங் ஸ்பீட் இவங்களும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5160 mAh பேட்டரி வந்து வெறும் 65 மினிட்ஸ், அதாவது 1 hour 5 மினிட்ஸில் வந்து 100% ரீச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்டான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். Qualcomm லான்ச் பண்ண புது சிப்செட்டுடைய பெயர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Qualcomm லான்ச் பண்ண புது சிப்செட் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ரிமோட் கார்டு ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ராஜா ஆதி. கங்க்ராச்சுலேஷன் ராஜா. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.